பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். சில வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் முதலாவது சில வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு ஒரு பிசாசு பிடித்தவனை பிசாசிலிருந்து விடுதலை செய்கிறார். அடுத்தது ஒரு தேவாலய தலைவர், யவ்வீரு என்கிற தேவாலய தலைவர் அங்கே வந்து ஆண்டவரை சந்தித்து அவர் மகளுக்காக வந்து ஜெபிக்குமாறு கேட்கிறார். அந்த யவ்வீரு வீட்டுக்கு ஆண்டவராகி இயேசு போகிற வழியிலே ஒரு ஸ்திரீ ஆண்டவரை சந்தித்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். அதாவது மார்க் 5ஆவது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகிறத பார்த்து அங்கே ஆண்டவரை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இது எப்படி இந்த சுகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. 34வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, ஒரு பிளெஸ்ஸிங் சொல்கிறாரு. நீ சந்தோஷமா போ, வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இயேசு கிறிஸ்து. முதலாவது காரணம் இயேசு கிறிஸ்து. இரண்டாவது காரணம் அவரே சொல்றாரு பாருங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாவது எவ்வளோ விசுவாசமா இருந்திருக்காங்க என்பதை இந்த வசனம் குறிக்குது. இந்த ஸ்திரீயானவள் 12 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் பொங்கி எழும்புது பாருங்க. அந்த விசுவாசம் நிஜமாவே ஒரு அருமையான விசுவாசம். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. அவங்க விசுவாசத்தை பற்றி இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். இந்த ஸ்திரீயானவள் செஞ்ச விஷயத்தை நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்யும்போது நம்மளுடைய விசுவாசமும் நிஜமாவே நிச்சயமாகவே கட்டி எழுப்பப்படும். 26, 27வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இங்க பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி யார்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க? அவங்களுக்குள்ளேயே தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா யார்கிட்டையாவது சொன்னால் யாராவது திட்டுவாங்க, இல்லை நீ தொடாத, அவங்க எல்லாரையும் நீ தீட்டாக்குறியா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால யார்கிட்டையும் அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்குள்ளேயே சொல்லியிருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன், எப்படி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா, நான் அவரோட வஸ்திரத்தை தொட போகிறேன், எனக்கு சுகம் கிடைக்க போகுது, நான் அவரோட வஸ்திரத்தை தொட போகிறேன், சுகம் எனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி ரிப்பீட்டடாக அவங்க விசுவாச அறிக்கையை அவங்க ஏறெடுத்திருப்பாங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் ஒருவேளை குறைவுபட்டிருந்தா அது பலப்படுறதுக்காக இந்த ஸ்திரீயானவள் நமக்கு கற்றுத்தருகிற இந்த பாடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு அநேக வசனங்களை வாக்குத்தத்தங்களாக கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கைகளாக தினம்தோறும் நம்ம அறிக்கை செய்யும் போது நம் விசுவாசம் வளரும். இந்த மாதிரி இந்த ஸ்திரீ சொன்ன மாதிரி இன்றைக்கு எனக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை ஆண்டவருக்கு தரப்போகிறார். நிச்சயமாகவே ஆண்டவரை நான் தொடப்போகிறேன், ஆண்டவரை நான் தொடப்போகிறேன், எனக்கு நிச்சயமாகவே சுகம் கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான விசுவாச அறிக்கைகளை நாம் ஏறெடுக்கும் போது, நம்ம வாய் பேசும்போது, நம்ம நினைக்கிறது மாத்திரம் பத்தாது, நம் வாயில வார்த்தைகளுக்கு பலன் உண்டு, வார்த்தைக்கு பவர் உண்டு, வல்லமை உண்டு. நாம் அந்த வார்த்தைகளை விசுவாச அறிக்கையாக நமக்குள்ளாக ஒருவேளை தனியாக இருக்கும் போதோ வீட்டில் இருக்கும் போதோ சத்தமாக அதை அறிக்கை செய்யும் போது நமக்குள்ளா இருக்க விசுவாசம் நிச்சயமாகவே பலப்படும், கட்டப்படும். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீர் இந்த விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட சில மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 12 வருடமாக கஷ்டப்பட்ட இந்த ஸ்திரீ கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடத்தை நீர் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் ஆண்டவரே உம்மில் பலப்பட, விசுவாசத்தில் பலப்பட, நாங்கள் வாக்குத்தத்தங்களை அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசுவாசமான வார்த்தைகளை, பாசிட்டிவான நல்ல வசனங்களை நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மீண்டும் மீண்டுமாக தினம்தோறும் நாங்கள் பேசி, சத்தமாய் பேசி விசுவாசத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.